ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th மேக்ஸில் ஒரு முக்கியமான 5 மார்க் பார்க்க போகிறோம். அதாவது தேர்ட் சாப்டரில் 21th சம்மாக இருக்கும். வர்க்க மூலம் காண்க, அதாவது ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற சம். இது மாதிரி நிறையா சம்ஸ் இருக்குது, பட்டு இது வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே வர்க்க மூலம் அப்படின்னா என்னென்னா, இந்த குறியீடு நம்ம பயன்படுத்துவோம். இப்போது ஸ்கொயர் ரூட்னு இது சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 அப்படின்னு இருக்குன்னா, எந்த நம்பரை அதே நம்பர் கூட பெருக்கினா 25 கிடைக்குமோ அதுதான் இதனோட ஆன்சர். இப்போ 5 × 5ன்னு வரக்குள்ள 25ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25ஓட ஆன்சர் 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஓட ஆன்சர் 2 அப்படின்னு தெரியும். இது வந்து நம்பர்ஸ்க்கு. பட் இங்கே இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது இயற்கணித கோவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல அந்த கிவன் சம் வந்து ஸ்டாண்டர்டு ஃபார்மில் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஸ்டாண்டர்டு ஃபார்ம் அப்படின்னா இங்கே பாருங்கள், x⁴ இருக்குது, அடுத்து x³ அடுத்தது x², அடுத்தது x, அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது தனியாக ஒரு நம்பர் இருக்கும், அதை நம்ம வந்து மாறிலி உறுப்புன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டராக இருக்குது பாருங்கள், அதாவது 4 3 2 1. அதாவது இங்கே எக்ஸோட பவர் வந்து 1, எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். இது வந்து கரெக்டாக அந்த இறங்கு வரிசையில் இருக்குது. இல்லைனா இது ஏறு வரிசையில் கூட இருக்கலாம். இந்த கான்ஸ்டன்ட் முதல்ல இருக்கலாம், x ரெண்டாவது, x², x³, x⁴. அதாவது ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ இருக்கணும். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். மாற்றி மாற்றி இருந்ததுன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லைன்னு அர்த்தம். அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். இப்போ இந்த சம் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 64 x⁴ - 16 x³ + 17 x² - 2x + 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த மாதிரி லாங் டிவிஷனில் எப்படி நம்ம நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த செட்டப் போட்டுக்கிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இதை வந்து டேர்ம்ஸாக பிரிக்கணும். இப்போ பாருங்கள், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒன்று, மொத்தம் வந்து 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம பின்னாடி வந்து ரெண்டு டேர்மை வந்து பிரிச்சுக்கணும். இப்போது இந்த 2 டேர்மையும் ஒரு செட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இந்த 2 டேர்மையும் ஒரு செட்டாக எடுத்துக்கணும். இப்போ இது தனியாக நிற்கிது. அப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 64ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எந்த நம்பரை அது கூடவே பெருக்குன்னா 64 கிடைக்கும். 8 8s are 64. அப்போ இங்கேயே 8 இங்கேயே 8 போட்டுக்கணும். அடுத்தது இந்த வேரியபிளை பார்க்கணும். x⁴ இருக்குது. வேரியபிள்ஸில் வந்து x⁴ அதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும், அதுதான் அதனோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஸோ x², இங்கேயே x² போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த 64 x⁴ கிடைக்கும். அதை நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியது. x⁴ இங்கே ப்ளஸ் சைன் இருக்கா, நம்ம இப்போ புதுசாக சைன் மாற்றணும். ஸோ மைனஸ்னு போட்டுட்டு இதை கேன்சல் பண்ணிடுறோம். அது 0 ஆயிரும். அடுத்தது அடுத்து வந்து நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து தான் இறக்கணும். அதான் நம்ம அதை குரூப்பாக பிரித்து வச்சிட்டோம்ல. அப்போ இறக்கக்குள்ளே வந்து இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம இறக்கணும். -16 x³ + 17 x². இது ரெண்டாவது ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப் என்னென்னா, இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த கோஷன்ட்டை எந்த சம்மாக இருந்தாலும் சரி 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். மறந்துடாதீங்க, மேலே இருக்கக்கூடிய கோஷன்ட்டை 2ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். எல்லா சம்லேயுமே இதே கான்செப்ட் தான். ஸோ 2 8s are 16, 2 8 16, அந்த x² அப்படியே வந்துடும். சரிங்களா? இந்த அப்படியே கீழே இறக்கிட்டோம். இங்கே மேலே இருக்கக்கூடிய கோஷன்ட்டை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதிடணும். இங்கே கேப் விட்டு தான் எழுதணும், ஏன்னா இங்கே நம்ம சிலது எழுதுவோம், அதனால் கொஞ்சம் தள்ளி தான் எழுதணும். இப்போ பாருங்கள், அடுத்தது இங்கே -16 x³ இருக்குது. இப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது இல்லை. அதே மாதிரி இங்கே நான் ஏதாவது ஒரு உறுப்பு போடணும், ஏதாவது ஒரு வேல்யூ இங்கே போடணும். அதே வேல்யூவை இங்கேயும் போடணும். பட் ஆனால் இங்கே நான் போடக்கூடிய வேல்யூ, இந்த இடத்துல நான் போடக்கூடிய வேல்யூ இந்த ஃபஸ்ட்டு டைம் கூட பெருக்கக்குள்ளே எனக்கு இதே ஆன்சர் கிடைக்கணும். சரிங்களா? அதாவது இங்கே நான் எந்த வேல்யூ போடுறனோ அதே வேல்யூவால் இதை பெருக்கக்குள்ளே இந்த ஆன்சர் வரணும். இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இங்கே 16 இருக்குது, இங்கேயும் 16 தான் இருக்குது. கூடுதலாக மைனஸ் மட்டும் இருக்குது இங்கே. ஃபஸ்ட்டு அந்த மைனஸை தூக்கி மேலே போட்டுருங்க. மைனஸை மேலே போட்டுருணும். இப்போது இங்கே 16 இருக்குங்களா, அதே நம்பர் தான் இருக்குங்கிறப்போ நம்ம எதுவுமே போட வேண்டியதில்லை. இங்கேயும் 16 தான் இருக்குது, இங்கேயும் 16 தான் இருக்குது. கூடுதலாக என்ன செய்யணும்னா, என்ன சேஞ்சஸ் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கிளியராக பார்த்துக்கணும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ ஒரே ஒரு x மட்டும் போட்டால் போதும். ஒரு x மட்டும் போட்டுக்கிட்டோம். x மட்டும் போட்டுட்டு அதே அங்கே என்ன போட்டோமோ அதையே இங்கேயும் பக்கத்தில் போட்டுடணும். இப்போ அந்த -xஆல்
இந்த 16x² மைனஸ் எக்ஸை பெருக்கணும் அப்படி -x இன்ட்டு -16x², அதாவது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இந்த எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்கிறது அர்த்தம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைனா 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ அப்போ அந்த 1ஆல் 16 மல்டிபிள் பண்ணக்குள்ள 16 x இன்ட்டு x²x³ எப்போவுமே எக்ஸு கூட, அதாவது ஒரு மாறிலி கூட இன்னொரு மாறிலி பெருக்குள்ள அந்த பவரை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இங்கே பவர் 1, இங்கே 2, ஸோ 2 ஆட் பண்ணோம்னா 3. இதுதான் மாறிலிகளின் பெருக்கல், அதாவது வேரியபிள்ஸோட மல்டிப்ளிகேஷன். இப்போது இந்த -xஆல் இந்த 16x² மட்டும் பெருக்கி -16x³ போட்டோம். இப்போ இந்த -xஆல் இந்த -xஐ பெருக்கணும். -xஐயும் -xஐயும் பெருக்கணும் +x² அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது ஒரே மாதிரி இருக்கிறனால கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள் 17x². இப்போ இந்த x²க்கு இந்த மைனஸ் தான் சைனு, இந்த ப்ளஸ் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. 17x²லேருந்து ஒரு x² போச்சுன்னா 16x². இப்போ அடுத்து இந்த 2 டேர்ம் இறக்கணுமா கீழே. ஸோ -2x + 1 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், மேலே இருக்கிறத மறுபடியும் 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 8s are 16, x² - 2x போட்டாச்சு. அடுத்தது இங்கே 16x² இருக்குது, இங்கேயும் 16x² இருக்குது, சேம் தான் இருக்குது. அந்த x² கூட சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ அப்போது 1 ஜஸ்ட்டு 1 போட்டுரும். ஏன்னா 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணக்குள்ள இதே ஆன்சர் இங்கே கிடச்சிரும். ஸோ அதே 1 இங்கேயும் போட்டுடணும். 1 × 16x², 16x² - 2x + 1. ஏன்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணக்குள்ள இந்த டேர்ம் முழுக்க இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணக்குள்ள அதே ஆன்சர் தான் கிடைக்குது. இப்போ ஆப்போசிட் சைன் போடுறோம். இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருது. இப்போ இந்த சம்மில் 0ன்னு வந்துருச்சுனாவே சம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு தேவையான ஆன்சர் என்னென்னா 8x² - x + 1 தான் தேவையான ஆன்சர். அதாவது இங்கே எப்படி √25 5, √4 2, அதே மாதிரி இந்த 64x4 - 16x³ + 17x² - 2x + 1 அப்படிங்கிற அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனோட ஸ்கொயர் ரூட் வந்து 8x² - x + 1ங்கிறது தான். அதாவது இந்த 8x² - x + 1 அப்படிங்கிற இந்த கோவையை இதே கோவை கூட பெருக்கக்குள்ள நமக்கு இந்த உள்ளே இருக்க ஆன்சர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த கொஸ்டின் இங்கே எழுதிடும். 64x4 - 16x³ + 17x² - 2x + 1. இதனோட ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கோஷன்ட் எடுத்து எழுதணும். 8x² - x + 1. இதுதான் அதனோட ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த மாடுலஸ் போடணும். கண்டிப்பாக இது ப்ளஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த 2 கோடு, இது பேர் மாடுலஸ்ன்னு சொல்லுவோம். இதை போடணும். இதுதான் ஆன்சர். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம 5 மார்க் போட்டுருவாங்க. டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக தான் ஆகும். மற்ற பெரிய பெரிய சம்ஸை விட இந்த சம்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக இந்த சம் வந்து நம்ம முழுசாக போட்டுற முடியும். ரொம்ப சிம்பிளாக 5 மார்க் இதில் நம்ம கெயின் பண்ணிட முடியும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம முக்கியமான சம்ஸ் ப்ளஸ் சென்டம் பிளான்ஸ்லாம் நம்ம சேனலில் போட போகிறோம் 10th. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.